மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்டு. இதுதான் ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி பேசியிருக்கக்கூடிய அம்சம். இந்தியாவில் முதலீடு செய்வதன் மூலமாக சுசுகி மற்றும் டைக்கின் நிறுவனங்களுடைய வெற்றி கதைகள் தொடரும் அப்படின்னு அங்கே பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறாரு. 2 நாள் சுற்றுப்பயணமாக ஜப்பானில் இருக்கிறாரு. இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ், இந்த துறைகளில் பல புதிய ஒப்பந்தங்கள் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜப்பான் நிறுவனங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருக்கிறாங்க. சுசுகி மோட்டார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்குது. சுசுகி மோட்டார் மட்டுமே 70,000 கோடி முதலீடு செய்ய இருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது 50% வரிகளை விதித்து வர்த்தக போரை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடியினுடைய இந்த ஜப்பான் பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்குன்னு பார்க்க முடியும். பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை தொடங்கவிருந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை ஜப்பான் ரத்து செய்திருக்கிறது. ஜப்பானுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரும் வெற்றியாகவே கருதப்படுது. ராஜதந்திர ரீதியாக ஒரு வெற்றி அப்படின்னே பார்க்கப்படுது. ஜப்பான் பயணத்துக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவில் தியான்ஜின் நகரத்திற்கு சென்று அங்கே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். மோடியின் சீனா ஜப்பான் நாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உலகளாவிய அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது, புதிய கூட்டணிகளை உருவாக்குவது, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நலன்களை பாதுகாப்பது போன்ற முக்கியமான நோக்கங்களை கொண்டதாக மாறியிருக்கிறது.